ஆறுமுகம் மணமேடையில உட்கார்ந்து சடங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பைரவியும் சத்யராஜும் சிந்து எங்கன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. சிந்துவுக்கு பிடிக்காதவங்க சொல்றாங்க, சிந்து இந்த ரூம்ல தான் இருக்கா, அவளை உடனடியா நீங்க பாத்தீங்கன்னா தூக்கிருங்கன்னு சொல்றாங்க. ஒரு மூட்டையில சிந்துவை கட்டி தூக்கிட்டு போறாங்க. சிவா கேக்குறாரு, என்ன மாமா ஆச்சு, கண்கலங்கி நிக்கிறீங்க? சத்யராஜ் சொல்றாரு, சிந்துவ ரூம்ல காணோம் மாப்ள. சிவாவோட குடும்பத்துல உள்ள அத்தனை பேரும் அதிர்ச்சி ஆறாங்க. சிவாவோட அம்மா அழுகுறாங்க. ஆறுமுகம் சமாதானப்படுத்தி வைக்கிறாரு அவங்க அம்மாவை. சத்யராஜ் சொல்றாரு, அன்னபூரணி, இன்னைக்கு உன் மகன் கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். சத்யராஜ் கேக்குறாரு, பைரவி, உங்க அக்கானால நின்ன கல்யாணம் உன்னால நடக்கணுமா? நீந்தாமா ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சத்யராஜ் கைகூப்பி பைரவிய கேட்டுக்கிறாரு. பைரவி, இந்த கல்யாணம் மாத்திரம் நடக்கலாட்டி உங்க அப்பாவோட பொணந்தாம்மா இந்த கல்யாண மேடையை விட்டு போகும் அப்படின்னு சத்யராஜ் சொல்லிட்டு பைரவி காலிலேயே விழுந்துடுறாரு. பைரவி அவங்க வாழ்க்கையை நினைச்சு அழுகுறாங்க. நாளை சந்திப்போம்.